வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நம்முடைய விருந்தினர் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு திருச்சி சிவா. வணக்கம். வணக்கம். 1984 இந்திரா காந்தி இறந்து எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் ஒரு அனுதாப அலை வீசிய தமிழ்நாட்டில். பிறகு 91 ராஜீவ்காந்தி படுகொலையின் போது ஒரு அனுதாப அலை. அப்போது திமுக ஒரு மிக மோசமான தோல்வியை தழுவியது. அந்த தோல்விகளையெல்லாம் விட ஒரு மிக மோசமான ஒரு படுதோல்வியை திமுக இந்த முறை தழுவி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதை விட என்று சொல்வதை விட 77 அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை காப்பதற்காக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை எதிர்த்து தீர்மானங்களை நிறைவேற்றி ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வலியுறுத்தி ஆட்சியே இழந்து சற்றேறக்குறைய 500க்கும் மேற்பட்டவர்கள் சிறையில் இருந்து 2 பேரை உயிரோடு பலி கொடுத்து இவ்வளவும் செய்ததற்கு பின்னால் நாங்கள் சந்தித்த தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றோம். அதற்கு பின் நீங்கள் சொன்னதை போல் 84 ஒரு அலை, அப்பொழுது 2 இடங்களில் வெற்றி பெற்றோம். 89 ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. கூட்டணியிலே ஒருவர் வெற்றி பெற்றதோடு சரி. 91 ராஜீவ்காந்தி படுகொலை என்று நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு தேர்தலினுடைய வெற்றி தோல்வி என்பது எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை அதன் ஆரோக்கியத்தையோ ஆயுளையோ தீர்மானிக்க முடியாது. ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். நாடாளுமன்ற தேர்தல் என்பதை தாண்டி 91 சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு பெரிய கட்சி, ஏராளமான நன்மைகளை ஆட்சியிலிருந்து செய்த கட்சி, எங்கள் தலைவர் கலைஞர் ஒருவர் மட்டுமே வெற்றி பெறுகிற அளவிற்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றோம். ஆனால் அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி 173 இடங்களில் வெற்றி பெற்றது. ஆக ஒரு தேர்தல் தோல்வி என்பதோடு ஒரு இயக்கத்தின் அத்தியாயம் முடிந்து விட்டதாக கருத முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி மீண்டு வந்திருக்கிறது. கடந்த காலத்தில் அதற்கான சக்தி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற தேர்தல், அதில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுகவுக்கு மக்கள் வழங்கவில்லை. பிறகு உள்ளாட்சி தேர்தல், இப்போது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் 54 தொகுதிகளில் திமுக சட்டமன்ற தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதாவது முதல்ல கேட்ட கேள்வியை, இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்று கேட்டீர்கள். அதற்கு நான் சொன்னபோது ஏதோ படுதோல்வி என்று சொன்னபோது இது புதிதல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிக்குமே. அதிமுக எங்களோடு போட்டியிட்ட போது 96 ஒரு இடம் கூட வெற்றி பெறவில்லை. 2004 அவர்கள் ஒரு இடத்திலே கூட வெற்றி பெறவில்லை. அப்போது ஊடகங்களோ பத்திரிகைகளோ அதை ஒரு பெரிய செய்தியாக எடுத்துக்கொள்ளவில்லை. தோற்கக்கூடாத ஒரு இயக்கம் தோற்றுவிட்டது என்கின்ற ஆதங்கம் எங்களுடைய ஆதரவாளர்களை கடந்து எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே தோல்வி வேறொருவருக்கு நேர்கிற போது பொருட்படுத்தாதவர்கள் திமுக தோல்வியை பெரிதாக பேசுகிற போது ஒரு நல்ல இயக்கம் இந்த நிலை வந்துவிட்டது என்பதை போலத்தான். அந்த வகையில் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் எங்களுக்கு இப்படி ஒரு தோல்வி கிடைத்ததற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. இல்ல, அதிமுக தோற்ற போதும் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் எழுதின, அதிமுகவின் அத்தியாயமே முடிந்து போய்விட்டது என்று கூட எழுதின. ஆனால் இந்த தோல்வியை ஒரு வாக்கு சதவீதம் என்கிற அடிப்படையில் பார்த்தால் திமுகவின் தோல்வி மட்டுமல்ல, உங்கள் எதிர்க்கட்சியான அதிமுக 44.3% என்கிற அளவிற்கு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்ப திமுகவோட சரிவை எப்படி பார்க்கிறீங்க? அதற்கு தான் சொல்கிறேன். ஆக மொத்தம் ஊடகங்களுடைய கணிப்பு பெரும்பாலும் தவறு என்பது தெரிகிறது. நீங்கள் அதிமுகவின் அத்தியாயம் முடிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள், திமுகவின் அத்தியாயம் முடிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் மக்களுடைய மனநிலை தேர்தலுக்கு தேர்தல் மாறுகிறது. இப்பொழுது இந்த தேர்தலில் இப்படி ஒரு முடிவு வந்ததற்கு முக்கியமான காரணங்கள் என்று சொல்கிற போது, ஒன்று, நாங்கள் காங்கிரஸ் என்கின்ற கட்சியினுடைய ஆட்சி பொதுவாக இந்தியா முழுவதும் மாற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சி என்கின்ற ஒரு மனநிலை வளர்ந்து விட்டது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. பல்வேறு காரணங்கள். அந்த மனநிலையில் இருந்த மக்கள் காங்கிரஸை ஒதுக்குகிற போது, காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்து தேர்தலுக்கு முன்னால் வெளியே வந்து நாங்கள் இருந்தபோது சில நியாயமான பிரச்சனைகளில் எங்களுடைய குரலை வலிமையாக எடுத்து சொல்லி இருந்தாலும் கூட, அவர்கள் செய்தது எல்லாவற்றிற்கும் நாங்கள் தலையாட்டி கொண்டிருக்கவில்லை. அவர்கள் செய்தது எல்லாவற்றிற்கும் நாங்கள் உடந்தையும் இல்லை. போராடி கொண்டிருந்தாலும் கூட உடன் இருந்ததாகவே கருதப்பட்டதனுடைய தாக்கம் எங்கள் மீது வந்தது. இரண்டாவதாக, எல்லோரும் தயவு செய்து கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது, இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது. அதனாலே சிலவற்றை தேர்தலோடு நாம் மறந்து விடுகிறோம். தேர்தல் ஆணையம் என்பது இந்திய நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சுயாட்சி அதிகாரம் உள்ள அந்த அமைப்பு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்திட வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது. ஆனால் அதனுடைய அணுகுமுறை
ரொம்ப காலத்திற்கு முன்னால் சில சீர்திருத்தங்களை செய்ததை தவிர இந்த தேர்தலில் மிகுந்த வேதனை தரக்கூடிய அளவிற்கு அது பாரபட்சமாகவே நடந்து கொண்டது, சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று நிச்சயமாக எங்களால் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் சாலையிலே வாகனங்களை எல்லாம் வழிமுறித்து பணத்தை நாங்கள் சோதனை செய்கிறோம், எங்கும் இங்கும் சென்று விடாமல் என்று சற்றேறக்குறைய ஒரு மாத காலமாகவே நடந்தது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். வியாபாரிகள் எல்லாம் கூட போராட்டம் நடத்தினார்கள். நாங்கள் வியாபாரத்திற்கு கொண்டு போவது தேவையான சான்றிதழ்கள் இருந்தாலும் எங்களை மறிக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். சில லட்சம் ரூபாய் தான் கைப்பற்றினார்கள். ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியதால் செல்லப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தலுக்கு சரியாக 3 தினங்களுக்கு முன்னால் பதட்டம் நிறைந்த வடகிழக்கு மாநிலங்கள், காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் கூட பிறப்பிக்கப்படாத 144 தடை உத்தரவை தமிழ்நாட்டில் பிறப்பித்தார்கள். அதற்கு முன்பாகவே ஆளுங்கட்சியின் மூலமாக சென்று சேர வேண்டிய பணம் எல்லாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விட்டது. எல்லா இடங்களிலும் தேர்தல் ஆணையாளராக இருந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அதிகாரியாக இருந்த திரு பிரவீன்குமார் அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார், எங்களால் தடுக்க முடியவில்லை என்று. ஆக தங்களுடைய கையால் ஆகாத தனத்தை பட்டவர்த்தனமாக ஒத்துக்கொண்டார்கள் என்பதை விட, ஒரு ஆளுங்கட்சி தன் அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி தேர்தல் நேரத்தில் மட்டும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் ஆளுகின்ற கட்சியின் கீழே வர இருக்கின்ற காரணத்தால் அவர்களை எந்த செயலையும் ஆளுங்கட்சிக்கு மாற்றாக செய்யவில்லை. தேர்தல் ஆணையம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. பணம் பாதாளத்தையும் தாண்டி பாய்ந்தது. இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். இல்ல, பண பலம் தேர்தலில் விளையாடியது அதுதான் திமுகவினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல முற்பட்டீர்கள். முதல் காரணம் இது நான் சொல்லவே இல்லை. முதல் காரணமாக இதை சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லலாம். நான் முதல் காரணமாக இதை சொல்லவில்லை. முதல் காரணம், காங்கிரஸ் அரசை மாற்றி வேறொரு அரசை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்த மக்களுக்கு அந்த காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த கழகத்தையும் பிரித்து பார்ப்பதற்கு அவ்வளவாக மனமில்லாத காரணத்தால், அதில் நடந்தவற்றிற்கு முழுமையாக நாங்களும் பங்காளிகளாக இல்லை என்றாலும் கூட எங்களை அவர்களோடு சேர்த்து பார்த்த காரணத்தினால் எங்களுக்கு அது ஒரு பாதகமாக அமைந்தது என்பதுதான் முதல் காரணம். நான் சொன்னது, இதை நாம் புறக்கணிக்க கூடாது. சரி, 2 கேள்விக்கும் வரலாம். 2வது காரணம் பணபலம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா திமுக ஆட்சி காலத்தில், கடந்த காலத்தில் திமுக வெற்றி பெற்ற காலத்தில் திமுக மீதும் இதே மாதிரியான புகார்கள் சொல்லப்பட்டன. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார்கள், வாக்கை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அப்போது எதிர்க்கட்சிகள் சொன்னார்கள். அதனால அந்த ஒரு மக்கள் அளித்த தீர்ப்பை இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒதுக்கிற பணத்தினால் மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொல்வது தவறு. மக்களுடைய வாக்கு அளிக்கின்ற முறையினை இந்த காரணத்தினால் என்று கொச்சைப்படுத்த நாங்கள் தயாராகவே இல்லை. ஆனால் பணபலம் மற்ற கட்சிகளை விட மிக சர்வசாதாரணமாக, சரளமாக அவர்கள் கட்சியினருக்கு மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் கொண்டு சேர்வதற்கு அது பயன்பட்டது. ஆக அந்த பணம் என்பது அவர்களுக்கு பல வகையிலும் பயன்பட்டது. தேர்தல் ஆணையம் என்பது பல கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஆணையம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பது இன்றைக்கு இருக்கிற குற்றச்சாட்டு. அதை பின்னாளில் நீதிமன்றங்களிலோ அல்லது வேறு மன்றங்களிலோ அதை சரி செய்வதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். நாங்கள் ஆதரிப்பவர்களை கைவிட்டு பழக்கமில்லை என்று சொல்லித்தான் வாக்களித்தோம். நீங்க கொள்கையிலிருந்து விலகி சில தூரம் அதிகார அரசியலை நோக்கி, பதவியை நோக்கி சமரசம் செய்து கொண்டு போனதனால்தான் மக்களிடம் இந்த செல்வாக்கு சரிந்ததற்கு காரணம்ன்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது.